மாண்புமிகு உறுப்பினர் வே.இ. ஜோதிமணி அவர்கள். ஆளுநருக்கு உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாமன்றத்தில் உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு என் நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முதற்கண் உரையிலேயே என் உரை ஒரு வாழ்த்துதலோடு தொடங்குவதற்கு வாய்ப்பளித்த முதல்வர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்தையும் எனது சார்பாகவும் எனது தந்தை எல்லித்தி இளைய பெருமாள் அவர்களின் நல்லாசியுடன் வழங்குவதுடன் எனது தொகுதி மக்கள் சார்பாகவும் எனது கட்சி சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்களின் சார்பாகவும் எனது கட்சியின் தலைவர் ஐயா திருமாவளவன் அவர்களின் வாழ்த்துதலையும் இந்த மாமன்றத்தின் சார்பாக முதல்வர் அவர்களுக்கு என் வாழ்த்துதலை காணிக்கையாக செலுத்துகிறேன். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் மற்றும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்றத்தில் எனக்கு வாக்களித்து அனுப்பிய காட்டுமன்னார் கோயில் தொகுதி மக்களுக்கும் எனது எழுச்சி தலைவர் தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். இத்தருணத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களின் தனிப்பெரும் தலைவராக விளங்கிய எனது தந்தை ஐயா இளைய பெருமாள் அவர்களை பெருமிதத்துடன் நினைவு கூறுகிறேன். அகில இந்திய தீண்டாமை ஒழிப்பு கமிட்டியை 1965ஆம் ஆண்டு இந்திய அரசு முதலில் அமைப்பதற்கு அதன் முதல் தலைவராக இருந்தவர் எனது தந்தை இளைய பெருமாள். பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்கள் எதிர்கொள்ளும் தீண்டாமை, அவர்களின் பொருளாதாரம் மற்றும் கல்வி மேம்பாடு குறித்து ஆய்வு செய்ய ஐயா இளைய பெருமாள் தலைமையில் குழு அமைத்தது இந்திய அரசு. 1976இல் குடியுரிமை பாதுகாப்பு சட்டமும் 1989இல் தலித்துக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டமும் கொண்டு வந்தது இந்திய அரசு. இன்றைய இளம் தலைமுறையினருக்கு ஐயா இளைய பெருமாள் குறித்து தெரியப்படுத்தும் விதமாகவும் வரலாற்று போற்றும் உயர்ந்த பண்போடும் ஐயா இளைய பெருமாள் அவர்களின் மகனான தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்த எனது தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களை வணங்குகிறேன். ஆளுநர் அவர்கள் உரையில் இருமொழி கொள்கை உறுதியுடன் தொடர்ந்து கடைபிடிக்கப்படும் என்ற அறிவிப்பும் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக பயன்படுத்தியதற்கு உச்சநீதிமன்ற கிளை சென்னையில் அமைக்கவும் வலியுறுத்தும் என்ற அறிவிப்பு மிகவும் முக்கியமானது. சாமானிய மக்களும் நீதி வேண்டி நீதித்துறையை அணுகும் நிலைக்கு இந்த கோரிக்கை வழங்குவதற்கு நன்றி. தேசிய கல்விக் கொள்கை 2020ஐ தமிழ்நாடு அரசு கடுமையாக எதிர்க்கும் என்ற அறிவிப்பும் வரவேற்கத்தக்கது. குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நிதியை விடுப்பதற்கு மும்மொழியாக கல்விக் கொள்கையை முன்முனைத்து ஒன்றிய அரசு கொண்டிருந்த ஏற்றுக்கொள்ள முடியாது அரசு கொண்டு வந்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அல்ல என்ற அறிவிப்பும் மிக முக்கியமானது. ஆதி திராவிட மற்றும் பழங்குடி இன மக்களின் சமூக நீதியினை நிலைநாட்டும் அரசாக இந்த அரசு திகழும் என்று அறிவித்திருப்பதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நீண்டகால கோரிக்கையான ஒன்றிய அரசின் ஜாதிவாரி கணக்கெடுப்பு முடிந்த பின்பும்
தமிழ்நாடு அரசு சமூக நீதி கணக்காய்வு நடத்தும் என்ற அறிவிப்பையும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் வரவேற்கிறது. இத்துடன் என்னுடைய தொகுதியை சார்ந்த செயல்படுத்த வேண்டிய 5 கோரிக்கைகளை அவை முன் தெரிவித்துக் கொள்கிறேன். 1. காட்டுமன்னார் கோயில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவமனை போதிய இடவசதி இல்லாமல் சிறிய கட்டடத்தில் செயல்பட்டு வருகிறது. எனவே இந்த மருத்துவமனைக்கு போதிய இடவசதியுடன் புதிதாக இடம் தேர்வு செய்து மருத்துவமனையை தரம் உயர்த்தி தருமாறு வேண்டுமாய் முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். காட்டுமன்னார் கோயில் இயங்கி வரும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆரம்ப காலம் முதல் இன்று வரை அந்த பள்ளிக்கு இடமளித்து அந்த பள்ளியை உருவாக்கியவர் தலைவர் இளைய பெருமாள் அவர்கள். விளையாட்டு மைதானம் இல்லாமல் நடைபெற்று வருகிறது. இந்த பள்ளிக்கு உடனடியாக விளையாட்டு மைதானம் அமைத்து தர வேண்டுகிறேன். அதோடு உலக அளவில் விளையாட்டுத் துறையில் பல்வேறு சாதனைகளை புரிந்து வரும் நம் மாநிலத்தில் அதுவும் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டு மைதானம் இல்லாதது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. இதுபோன்ற விளையாட்டு மைதானம் இல்லாமல் செயல்பட்டு வரும் பள்ளிகளை கண்டறிந்து உடனடியாக விளையாட்டு மைதானம் அமைக்க தர முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். எனது தொகுதிக்குட்பட்ட ஆலங்குடி மோவூர் சாலை மிகவும் குறுகிய சாலையாக உள்ளது. அரசு மேல்நிலைப் பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். மாணவர்களுக்கு பொதுமக்கள் இந்த மேற்பட்ட மாணவர் வருகையினால் வருகின்ற வண்டி சாலை பயன்படுத்தி வருகின்றனர். சாலையில் பயன்படுத்தி வருகின்ற சாலை மிகவும் குறுகலாக உள்ளது. இந்த குறுகலான பாதையை அகலமாக்குவதற்கு உடனடியாக செய்து தர கேட்டுக்கொள்கிறேன். தொகுதியில் அந்தந்த பாதிக்கப்பட்ட பகுதியாக கருதப்படும் சாலை விரிவாக்கத்தை உடனடியாக செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனது தொகுதியில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மின் எரிவாயு தகன மையம் செயல்படாமல் இருக்கிறது. மக்களின் வரிப்பணத்தில் செலவிடப்பட்டு கட்டப்பட்ட மின் எரிவாயு தகன மையத்தை செயல்பாட்டிற்கு கொண்டு வர மேன்மையாய் முதல்வர் அமைச்சர் அவர்களையும் மாமன்றத்தில் கூறி இந்த வாய்ப்பிற்கு வாய்ப்பளித்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.